வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம ஜானம்மா கார்த்திகோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அதனால் கார்த்திகை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அவனுக்கு ஒரே வழி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதுக்கு நம்ம ஜானம்மா இலக்கியாக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானம்மா இலக்கியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க கல்யாணம்னா வேணாம், நான் அஞ்சலியை திருத்தி காட்டுறேன், அவள் ஒரு நல்ல பொண்ணை கார்த்திக்கு அமைவா அப்படின்ட்டுலாம் நம்ம இலக்கியா சொல்ல, நம்ம ஜானம்மா இருந்துட்டு இங்கே பாருமா இதெல்லாம் வேலைக்காகாது, கார்த்திக் மாறணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அது இந்த அஞ்சலியால் மட்டும் நடக்கவே நடக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே முடிவாக நம்ம ஜானம்மா கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நிச்சயம்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜோசியர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு. தாராளமாக கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஜானம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த இலக்கியா தப்பாக கணக்கு போட்ட அஞ்சலியை திருத்திடலாம், மறுபடியும் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியா தப்பாக முடிவு கணக்கு போட்டாங்க. இப்போ இந்த அஞ்சலியை ரூம்லேருந்து திறந்து விட்டாங்க திருட்டு வழியாக. பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலி ரூம்லேருந்து வெளியே வந்ததும் நம்ம இலக்கியாவோட அம்மாவை கழுத்தவே பிடிக்கிறாங்க. எல்லாம் உன்னால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன், உன் பொண்ணால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தவே பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மூச்சு பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாத போயிடுது. உடனே நம்ம மாசிலாமணியும் வராங்க. என்ன ஆச்சு? எல்லாம் இந்த அஞ்சலி தான், அவளை சும்மாவே விடக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம சிந்தாமணியும் இந்த அஞ்சலியும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம மாசிலாமணி இப்போ பார்த்திங்கன்னா இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுமா, இந்த அஞ்சலியால் தான் இப்படி உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வேகமாக நம்ம இலக்கியா கிளம்பி வர்றாங்க. இந்த அஞ்சலிக்கு கன்னத்தில் மாங்கி 2 அடி கொடுத்து, என்னடி தைரியம் உனக்கு, இப்போ தாண்டி நான் அத்தைக்கிட்ட கூட உனக்கு சப்போர்ட்டாக தாண்டி நான் பேசினேன், ஆனால் நீ இப்படி பண்ணி வச்சுருக்கே, இனிமேல்ட்டு நீ திருந்தவே திருந்தாத ஜென்மண்டி நீ, இனிமேல்ட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் எந்த காலத்துக்கும் பேச மாட்டேன், நீ கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி நானே, உன் கண்ணு முன்னாடியே கார்த்திகை ஹாப்பியாக 2 குழந்தைங்கள பெற்றுக்கணும் எப்படி இருக்கிறான் பாரி அப்படின்னலாம் சொல்லி நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு சரியாகவே அடி கொடுக்குறாங்க. இந்த சின்னாமணி ஒரு பக்கம் வக்காலத்தை வாங்கிட்டு வர போகிறாங்க. இந்த சின்னாமணிக்கு ஒரு அடி கொடுத்து என் அம்மாவையே இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டிங்கள, உங்களை சும்மாவே விட மாட்டேன், உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகுது பாரு, நான் இப்போ கூட அவங்கக்கிட்ட கார்த்திக்கு கல்யாணம் பண்ணுவானா இந்த அஞ்சலி திருந்திட்டு இருப்பான்னு எவ்வளோ நம்பிக்கையால் சொன்னேன், ஆனால் என் அம்மாவே இப்படி பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சரியான ஒரு முடிவை எடுத்து இதுக்கப்புறமும் அஞ்சலியோட கெதி என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.